ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ். உங்கள் பிஎஃப் பணத்தை எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? உங்கள் பிஎஃப் கிளைம், பென்ஷன் கிளைம் எல்லாம் ரிஜெக்ட் ஆகுதா? உங்களால் உங்கள் கம்பெனிக்கும் பிஎஃப் ஆஃபீஸுக்கும் மாறி மாறி அலைய முடியலையா? கவலையே படாதீங்க. ரவி பிஎஃப் கன்சல்டன்சியை தொடர்பு கொள்ளுங்கள். இவங்க 1,00,000 பேருக்கு மேலே பிஎஃப் பணத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் 15G, ஃபார்ம் 5A, ஈசிஆர் ஃபைலிங்னு எல்லா பிரச்சனையும் இவங்களே முடிச்சு கொடுத்துருவாங்க. 10 நாளில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சேர்ந்துடும். மேலும் விவரங்களுக்கு திரையில தெரியுறனுக்கு ஃபோன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பேட்ரியாட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பரவலாக பத்திரிகைகளெல்லாம் பேசப்பட்ட ஒரு விஷயம். பெகாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பை சாஃப்ட்வேரு. அந்த சாஃப்ட்வேரை வந்து எதுக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதை விற்பாங்க. ஒரு இஸ்ரேல் கண்டுபிடிச்ச சாஃப்ட்வேர் அது. கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் விற்பாங்க. கவர்மெண்ட் அதை எதுக்கு பயன்படுத்தினா உளவு பயன்பாட்டுக்காக அதை பயன்படுத்தணும். இவங்க உளவுக்கு பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் மேலெலாம் பயன்படுத்துனதுனால அது ஒரு பெரிய பிரச்சனையாகி பத்திரிகைகள்லாம் செய்தியாக வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்பை சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை பண்ணியிருக்காங்க. இந்த கதையுடைய ஆரம்பத்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த மாதிரியான ஒரு ஸ்பை சாஃப்ட்வேரை பயன்படுத்தக்கூடிய துறை அமைச்சராக ராஜீவ் மேனனை காட்டுறாங்க. இன்னொரு துறை அமைச்சராக ரேவதியை காட்டுறாங்க. இந்த ரேவதி ராஜீவ் மேனனை சந்தித்து, நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை தவறாக பயன்படுத்துகிறீங்க, உங்கள் மேலே விசாரணை வைக்கணும், எனக்கு உடல்நிலை சரியில்லாதனால ஒரு மைனர் ஆப்ரேஷன் இருக்குது, அதை முடிச்சுக்கிட்டு நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் இந்த விசாரணை சம்மந்தமாக எனக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கிடையில் ரேவதி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறாங்க. அங்கே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு டெக்னிக்கல் அட்வைசரான மம்முட்டியை வர வச்சு அவர்கிட்ட இது சம்மந்தமாக பேசுகிறாங்க. இந்த சாஃப்ட்வேரை பற்றியும் ராஜீவ் மேனனை பற்றியும் சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் என்னென்னு விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாளே ரேவதி இறந்து போகிறாங்க. மம்முட்டி அவங்களுடைய சாவு இயற்கையான மரணம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அந்த சாஃப்ட்வேரை பற்றியும் கிண்டி கிளற ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் ராஜீவ் மேனனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை. சுமாராக ஒரு 3 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டுமே ஒரு 1.5 மணி நேரம் ஓடிச்சு. இந்த 1.5 மணி நேரம் எப்படி ஓடி முடிஞ்சதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் மேக்கிங்கில் டெக்னிக்கலாக ரொம்ப சூப்பராக இருந்தது படம். அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரியே படம் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா படம் அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. அதுவும் மோகன்லால்லாம் வந்த பிறகு படம் ரொம்ப சாதாரணமான ஒரு வழக்கமான ஒரு படமாக போயிடுச்சு. மோகன்லாலுக்கும் மம்முட்டிக்கும் வெயிட் கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு இந்த எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை பில்டப் கொடுக்கறதுக்குன்னே ஒரு 2 காமெடியனை கூட வச்சுருப்பாங்க. இந்த தேங்காய் சீனிவாசன், நாகேஷ், இந்த மாதிரி எல்லாம் எங்கள் அண்ணன் யார் தெரியுமா, எப்படியாப்பட்டவர் தெரியுமா அப்படின்ட்டு. ஆனால் இந்த படத்தில் அப்படி யாரும் இல்லாததுனால மம்முட்டியை மோகன்லாலும், மோகன்லாலுக்கு மம்முட்டியும் மாறி மாறி சொம்படிச்சு 2 பேரையும் கேவலப்படுத்திக்கிட்டது தான் ரொம்ப கேவலமாக இருந்தது. இந்த கதைப்படையே இது வந்து ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரி இந்த கதை வர்றதுனால நிறைய இங்கிலீஷ் படங்களுடைய சாயல் வந்து போகிறத நம்ம இதில் தவிர்க்கவே முடியல. அவங்களால கதையாக தூக்கி படத்துக்குள்ளே வைக்கலைன்னா கூட நிறைய சீனாக எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. குறிப்பாக ஜேம்ஸ் பாண்ட் படத்து மியூசிக்கே உல்ட்டா பண்ணி போட்டாங்க. அப்புறம் இந்த ரெட் படத்தில் ப்ரூஸ் வில்லிஸ் வந்து அந்த ஃப்ரை பேனில் வந்து புல்லட்லாம் வச்சு ஹீட் பண்ணுவார். அந்த வில்லனுங்கெல்லாம் வீடை சுற்று போட்டதுப்பா அந்த சீனெல்லாம் அப்படியே தூக்கி உள்ளே வச்சுருக்கிறாங்க. படத்தில் மம்முட்டி, மோகன்லால், ஃபகத் ஃபாசில், குஞ்சாக்கோ போவன், நயன்தாரா, ராஜீவ் மேனன், ரேவதி, இப்படி நிறையா பேர் நடிச்சிருந்தாலும் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனால் எந்த கேரக்டருமே மனசில் நிற்கவே இல்லை. வழக்கமான ஒரு மந்திரி வில்லன், மந்திரி பையன் அவனும் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபகத் ஃபாசில் கேரக்டர்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கதைக்கு நயன்தாரா எதுக்குன்னே தெரியல. அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர்லாம் எழுதியிருக்கிறாங்க. மற்றபடி படம் ஒரு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான படம்னு சொல்லலாம். கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பக்காவாக பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் இந்த படத்துக்கு தேவையான செலவு பண்ணி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருந்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பான ஃபஸ்ட் ஹாஃபும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃபோட ஒரு படத்தை பார்க்கலாம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை தாண்டி உசுருக்கு ஆபத்து இல்லாத ஒரு படம். உங்கள் பிஎஃப் பணத்தை உடனே பெற ரவி பிஎஃப் கன்சல்டன்சியை தொடர்பு கொள்ளுங்கள்.